இந்த ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான் அப்படின்னு. பொதுவா இந்த மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை நம்ம பல தடவை படிச்சிருப்போம். இந்த 1ஆம் அதிகாரத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த 1ஆம் அதிகாரத்தை மட்டுமே எனக்கு தெரிஞ்சு நம்ம தியானிக்கணும்னா ஒரு வருஷத்துக்கு தியானிக்கலாம். அவ்வளோ விஷயம் அதுள்ள இருக்கு. ஒவ்வொரு வசனத்துக்கு அவ்வளோ ஒரு மறைபொருள் இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான் அப்படின்னு இருக்கு. சாதாரணமா படிச்சுட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் நீங்க எல்லாத்தையும் பாருங்க. தாவீது ராஜா உரியாவின் மனைவியா இருக்கிறதுக்கு சாலமோனை பெற்றான், சாலமோன் ரெகபெயாமை பெற்றான், இப்படிதான் இருக்கு. ஆனா இந்த தாவீது மட்டும்தான் பிறக்கும் போது ராஜா கிடையாது. தாவீது மட்டும்தான் பிறக்கும் போது ராஜா கிடையாது. அதுக்கப்புறம் பிறந்த எல்லாருமே ராஜாவா தான் பிறந்தாங்க. சாலமோன் ஒரு ராஜாவுடைய பையன், இளவரசன். அதுக்கப்புறம் பிறக்கிறவர் ரெகபெயாம் ஒரு இளவரசன். அத்தனை பேருமே ராஜவம்சம், ராஜாக்களா தான் பிறக்கிறாங்க. ஆனா தாவீது மட்டும் பிறக்கும் போது ராஜாவாக பிறக்கவில்லை. தாவீது பிறக்கும் போது ஒரு ஆடு மேய்க்கிறவனாக ஒரு குடும்பத்துல கடைசி பிள்ளையாக பிறக்கிறார். ஆனா மத்தேயு சுவிசேஷம் சொல்லும் போது பர்டிகுலரா ஒரு வேர்டை யூஸ் பண்ணுது. ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். ஆனா தாவீது சாலமோனை பெறும்போது சொல்லணும் இல்லையா, தாவீது ராஜா சாலமோன் ராஜாவை பெற்றான்னு. ஆனா அப்படி சொல்லல. தாவீது ராஜா சாலமோனை பெற்றான். ஆனா தாவீதை மட்டும் ராஜான்னு சொல்லுது. ஏன் இந்த பர்டிகுலரா தாவீதை மட்டும் ராஜா என்று சொல்லப்படுகிறது? அதுதான் நம்ம இன்னைக்கு செய்தியாக பார்க்க போறோம். இந்த தாவீது ராஜா என்று சொல்லப்படுவதற்கு என்ன காரணம்? தாவீது ராஜாவை பெற்றான் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீது ராஜாவாக பிறப்பதற்காகவே உருவாக்கப்பட்டவன். நாமெல்லாம் பிறந்து ராஜாவா மாறுவோம். ஆனா தாவீது மட்டும்தான் ராஜாவாகிறதுக்குனே பிறந்தவன். நான் சொல்ற வித்தியாசம் புரியுதா? நாம எல்லாம் பிறந்து ஒரு காலகட்டத்தில் ராஜாவா மாறுவோம். இப்ப தாவீதுக்கே நிறைய பசங்க பிறந்தாங்க. அதுல ஒருத்தன் தான் என்னவானா ராஜாவா மாறினான். எல்லாரும் ராஜாவாகல. அதே மாதிரிதான் நம்மளும் இந்த உலகத்துல பிறக்கிற எல்லாருமே அப்படித்தான். பிறக்கிறவங்க எல்லாருமே பிறப்பாங்க. வாய்ப்பு இருந்தா ஒரு காலத்துல என்னவா மாறுவாங்க? ராஜாவா மாறுவாங்க. ஆனால் தாவீது மட்டும் பிறக்கும் போதே, இந்த பூமியில ஆண்டவர் அனுப்பும் போதே ராஜாவாகத்தான் அனுப்பினார். இன்னைக்கு செய்திக்கும் நமக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னா, தாவீதுக்கும் நமக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது. உங்களை என்னையும் கர்த்தர் அவருக்குள் பிறக்கும் போதே, நாம் மறுபடி பிறக்கும் போதே எப்படி பிறந்தோம் என்றால் ராஜாக்களும் ஆசாரியருமாய் தான் பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்களை என்னையும் கொண்டு வந்தது ஒரு பர்பஸோட தான் ஆண்டவருக்குள்ள பிறக்க வச்சிருக்கிறார். தாவீது மாம்சத்தின்படி பிறந்தார், நாம் ஆவியின்படி பிறந்திருக்கிறோம். தாவீது மாம்சத்தின்படி ராஜாவாக பிறக்க வைக்கப்பட்டான். நீங்களும் நானும் ஆவியின்படி ராஜாவாக பிறக்க வைக்கப்பட்டோம். அப்ப இங்க இருக்கிற நீங்க யாருமே ஏதோ ஒரு காலகட்டத்துல ஆக்சிடென்டா ரட்சிக்கப்பட்டவங்களா கிடையாது. ஏதோ ஒருத்தர் சொன்னாங்க அதனால நாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் அப்படிலாம் கிடையாது. நீங்க இந்த பூமிக்கு அனுப்பப்படும் போது நீங்கள் 2000 வருஷத்திற்கு முன்பதாகவே முன்குறிக்கப்பட்டவர்கள். தாயின் கருவிலை உருவாவதற்கு முன்பே முன்குறிக்கப்பட்டவர்கள். எதற்காக? ராஜாக்களும் ஆசாரியருமாக முன்குறிக்கப்பட்டவர்கள். So we are all chosen one. நம்ம இங்க இருக்கிற அத்தனை பேருமே முன்குறிக்கப்பட்டு, அதுவும் குறிப்பாக ராஜாக்களாக முன்குறிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டோம். அப்ப இந்த தாவீதை ஆண்டவர் முன்குறிச்சு கொண்டு வருவதற்கு என்ன காரணம்? அது உண்மைதானா? தாவீது ராஜாவாகத்தான் பிறக்கத்துக்கு கொண்டு வரப்பட்டானா அப்படின்னு சொன்னா, அதுல நம்ம கொஞ்சம் வேத வசனத்துல இருந்து ஆராய போறோம். வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம். சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. நல்லா கவனிங்க. சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அப்புறம் அவன் இஸ்ரவேலில் 2ஆம் வருஷம் அரசாண்ட போது, இஸ்ரவேலில் 2ஆம் வருஷம் அரசாண்ட போது, 2வது வருஷம் அவன் ஆட்சியை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கும் போது அவனுக்கு ஒரு பிரச்சனை வருது. யாருக்கு? சவுலுக்கு ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருது? நம்ம எல்லாருக்கும் தெரியும். சாமுவேல் வருவதற்கு முன்பதாக அவர் பலி செலுத்தி விடுகிறார். மதியீனமான காரியத்தை செய்தீர் என்று சாமுவேல் சொல்லுகிறார். அதற்கு ஒரு மாற்றாக சவுலுக்கு கிடைத்த தண்டனை என்ன அப்படின்னா 14வது வசனத்தை வாசி. 14 அதிலே வாசி. இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி, நல்லா கவனிங்க, தனக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். இட்டாரா? இட போகிறாரா? இட்டார். முடிஞ்சிருச்சு. தலைவனாய் இருக்க கட்டளை இட்டார். பினிஷ். ஒரு மனுஷனை தேடி தலைவனாய் இருக்க கட்டளை இட்டார். இது நடக்கிற சம்பவம் எப்போ? சவுல் ராஜ்யபாரம் பண்ணின 2வது வருஷம். சவுல் எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணார்னா 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணார். புரியுதா? சவுல் எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணாரு?
40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணாரு. ஆனா தாவீது ராஜாவாகும் போது என்ன வயசு? வாசிங்க 5:4. தாவீது ராஜாவாகும்போது தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாக இருந்தான். 30 வயதாக இருந்தான். அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, தாவீது ராஜாவாகும் போது வயசு என்ன? 30. அந்த சம்பவம் சவுலுக்கு நடக்கும்போது ராஜ்யபாரம் பண்ண 2வது வருஷம். அதுக்கப்புறம் சவுல் எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணியிருக்கிறாரு? 38 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணியிருக்கிறாரு. தாவீது ராஜாவாகும் போது வயசு 30. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சம்பவம் நடந்து 8 வருஷம் கழிச்சு தான் தாவீதே பிறந்திருக்கிறார். இந்த பூமியில தாவீது பிறக்கும் போது 8 வருஷம் கழிச்சு தான் பிறந்தார், அந்த சம்பவம் நடந்த பிறகு. ஆனா கர்த்தர் அங்கேயே சொல்றாரு, உன்னுடைய ஸ்தானத்துக்கு வேறு ஒருத்தனை தேவன் ராஜாவாக கட்டளை இட்டார் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீது பிறப்பதற்கு முன்பதாகவே 8 வருஷத்திற்கு முன்பதாகவே அவன் ராஜாவாக முன்குறிக்கப்பட்டு தான் பிறக்க வைக்கப்பட்டான். அப்பவே கர்த்தர் பிளான் பண்ணிட்டாரு. 8 வருஷம் கழிச்சு தான் அவன் பிறக்கிறாரு. அதனாலதான் அவன் பிறக்கும் போது மத்திய 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். ஏன்? அந்த குழந்தை பூமிக்கு வரும்போது ப்ரீ பிளான்டா உள்ள வருது. சவுலுக்கு ஆல்டர்னேட் ஒன்று பிறக்குது ஈசாய் வீட்டுல. அல்லேலூயா. அதே மாதிரி தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த பூமிக்கு கொண்டு வரும்போது ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தான் கொண்டு வந்திருக்கிறார். நாம இந்த நோக்கம் இல்லாம இங்க யாருமே வரலையே. என்ன நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டோம்? 700 கோடி மக்கள்ல நம்மளும் ஒரு மக்களா இருந்துட்டு சாவத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தாரா? இல்ல சம்பாரிச்சு சந்தோஷமா இருந்துட்டு சாவத்துக்கு கொண்டு வந்தாரா? இல்ல 10ஓட 11 ஊழியம் பண்ணி முடிச்சு சாவத்துக்கு கொண்டு வந்தாரா? இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக் அழைப்பு இருக்கு. ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பர்பஸா கொண்டு வந்திருக்கிறார். அதை நான் சொல்லுவேன், ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ள கர்த்தர் கொண்டு வந்த பாத்திரங்களில், ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்த ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் ஒரு நோக்கம் இருந்தது. நீங்க யோசித்து பாத்தீங்களா? ஆசாரிப்பு கூடாரத்தை கர்த்தர் செய்யும் போது மோசே கிட்ட ஏதாவது ஒன்னாவது சும்மா இருக்கட்டும்னு செஞ்சாரா? மோசே கிட்ட சொல்லும் போது, மோசே இதை எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா சுத்த போறீங்க, வனாந்தரத்துல சுத்த போறீங்க, நீங்க என்ன செய்ய, இந்த ஆசாரிப்பு கூடார திரைச்சீலை எல்லாம் செய்யும் போது ஒரு 10 மீட்டர் துணி எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்க. ஏன் ஆண்டவரே? ஒருவேளை தூக்கும் போது கிழிஞ்சு போச்சுன்னா தைக்கிறதுக்கு வேணும் இல்ல? அந்த சாம்பல் கரண்டி இருக்குதே, ஒரு 2ஆ செஞ்சுக்க. எதுக்காக ஆண்டவரே? ஒருவேளை அந்த சாம்பல் கரண்டி எடுக்கும் போது உடஞ்சிருச்சுன்னா இன்னொன்னு தேவையில்ல அப்படின்னு ஏதாவது ஒண்ணு எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு பார்ட் இருந்துச்சா? கிடையாது. ஆசாரிப்பு கூடாரத்தில் கொண்டு வரப்பட்ட அத்தனைக்கும் அங்கே வேலை இருக்கு. உள்ளுக்குள்ள கொண்டு வரப்பட்ட எதுவும் சும்மான்னு ஒண்ணு கிடையாது. இப்ப நீங்க ஒரு பெயிண்டரை நீங்க பெயிண்ட் அடிக்க கூப்பிட்டீங்கன்னா அந்த பெயிண்டர் சொல்வாரு, சார் ஒரு 2 லிட்டர் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கலாம். ஏன்பா? லாஸ்ட் மினிட்ல ஓட முடியாது சார். டைல்ஸ் போடுறவரை கூப்பிட்டீங்கன்னா சொல்வாரு, ஒரு 10 டைல்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிருக்கு சார். ஏன்? 1 2 உடஞ்சி போச்சுன்னா அந்த நேரத்தில் தேவைப்படும். இப்ப அது செஞ்சு முடிச்ச உடனே அந்த 10 டைல்ஸ் சும்மா இருக்கும். இது என்னது? எக்ஸ்ட்ரா வாங்கணும் சார், அதுக்கு வேலை இல்லை, சும்மா தான் இருக்குது, இருக்கட்டும், என்னைக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு. என்னைக்காவது யூஸ் ஆகணும் கொஞ்சம் வச்சிருப்போம் நம்ம வீட்டுல எல்லாத்துலயும். அந்த மாதிரி ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள ஏதாவது இருந்துச்சா? ஒண்ணுமே கிடையாது. அதோட அர்த்தம் என்ன? ஆசாரிப்பு கூடாரத்துக்கு கொண்டு வரப்பட்ட அத்தனைக்கும் வேலை இருந்தது. ஒரு நோக்கத்தோடு தான் அவ எல்லாம் செய்யப்பட்டது. அதே மாதிரி தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு நோக்கத்தோடு தான் இந்த திருச்சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தருக்குள்ளே கொண்டு வரப்பட்டோம். சித்தம் இல்லாம நீங்க கொண்டு வரப்படவே இல்லை. சபையை ஃபில் பண்ணி ஒரு நிறைவா இருக்கட்டும். நிறைய ஊழியக்காரங்களுக்கு ஒரு ஆசை என்னன்னா, சர்ச்சு நிறைவா இருக்கணும். சர்ச்சு எப்படி இருக்கணும்? கண்ணு பார்க்கறதுக்கு ஃபுல்லா இருக்கணும். கிரவுண்ட்ல கூட்டம் நடக்குதுன்னா அந்த கூட்டம் எப்படி இருக்கணும்? கிரவுண்ட் நிறைவா இருக்கணும். எவன் ரட்சிக்கப்பட்டான், எவன் ரட்சிக்கப்படல, எவன் வந்துட்டு சும்மா வந்து உட்காந்துருக்கான், எவன் மைக் செட் போட்டான், எவன் வேடிக்கை பார்க்க வந்தான், எவன் பஸ் முடிக்கிறதுக்கு லேட் ஆகுது கூட வந்து உட்காந்தான்னு கணக்கு கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டம் எப்படி இருக்கணும்? நிறைவா இருக்கணும். ஏன்னா கூட்டம் முடியும் போது நம்ம சாட்சி சொன்னோம், திரளான மக்கள் தேடி வந்தார்கள். ஆனா தேவனை பொறுத்த வரைக்கும் என் சபைக்குள்ள கால வைக்கிறவன் அத்தனை பேரும் தேவ சித்தத்தோட இருந்தாதான் கால வைக்கணும். அது 10 பேர் இருந்தாலும் சபையில ஒரு தேவ திட்டத்தோட தான் கர்த்தர் கொண்டு வந்தார். 20 பேர் இருந்தாலும் கர்த்தர் சித்தத்தோட கொண்டு வந்தார். அப்ப தாவீது இந்த பூமிக்கு கொண்டு வரப்போது ஒரு நோக்கத்தோடு கூட 8 வருஷத்துக்கு முன்னாடி பரலோகம் நிர்ணயம் பண்ணுது. என்னைக்கு சவுல் கீழே விழுந்தானோ அன்னைக்கே கர்த்தர் நிர்ணயம் பண்றாரு, இவனுக்கு ஆல்டர்னேட் ஒண்ணு நான் உருவாக்கிட்டேன். இந்த நேரத்துல இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், ரொம்ப எச்சரிக்கையான ஒரு விஷயம். உன்னை ராஜாவா செலக்ட் பண்ணிட்டாரு, உன்னை அபிஷேகம் பண்ணிட்டாரு, உன்னை உட்கார வச்சுட்டாருன்னு சவுல் நினைச்சினா உனக்கு ஆல்டர்னேட் எங்கேயோ ரெடியாகி எப்பவே இருக்கு. ஆட்டம் ஆடணும், தட்டி தூக்கி அடுத்தவனை கொண்டு உட்கார வைக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு நாளும் தயங்க மாட்டார். உன்னை எப்படி செஞ்சு கொண்டு வந்து அழகா உன்னை உட்கார வச்சு அழகு பார்த்த ஆண்டவருக்கு உன்னை அப்படியே கீழே தள்ளி உன் இடத்துல இன்னொருத்தனை உட்கார வச்சு அழகு பார்க்கறதுக்கு அவரால் முடியும். மேல உட்கார்ந்து இருக்கும் போது ஆட மட்டும் கூடாது. நிறைய பேருக்கு கொஞ்சம் உயரம் வந்தோன்னா ஆட்டம் வந்துருது, கொஞ்சம் சம்பளம் உயர்வானோன்னு ஆட்டம் வந்துருது, ஆபீஸ்ல ஒரு போஸ்டிங் வந்தோன்னா ஆட்டம் வந்துருது.
கொஞ்சம் கர்த்தர் உயர்வா கொடுத்த 2 வீடு, ஒரு வீடு கட்டின உடனே ஆட்டம் வந்துருது. நான் யார் தெரியுமா? கொஞ்சம் படிப்புல நல்லா வந்தன ஒரு ஆட்டம் வருது, ஒரு பெருமை வருது, 2 கொம்பு வருது. நான் யார் தெரியுமா? என் குடும்பத்திலேயே நிறைய படிச்சவன், எங்க ஃபேமிலிலேயே நான் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன். கிருபை, கிருபை, நத்திங் பட் கிருபை. நீ நானும் பெரிய ஆளுங்கிறதுக்காக கர்த்தர் மேல கொண்டு உட்கார வைக்கல, கிருபையினால கர்த்தர் கொண்டு மேல உட்கார வச்சிருக்கிறார். நிறைய பேருக்கு ஊழியத்துல கொஞ்சம் உயர்வு வந்த உடனே மனசுல ஒரு பெரிய மமதை, அப்படியே நம்மள ஒரு 10 பேர் வந்து, அண்ணே உங்க பாட்டால தானே நான் ரட்சிக்கப்பட்டேன், பிரதர் உங்க செய்தியால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு கண்ணுல 2ல என்ன வருது? அப்படி தலைக்கு மேல கொம்பு வருது. நம்மளை போல உண்டா? என்ன மாதிரி பாட முடியுமா? எல்லாம் மாறுது, அத்தனையும் மாறுது. அப்புறம் வசதி வாய்ப்புகள்லாம் வேற. ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன சொல்றோம்? ஊழியம் கிடைச்சா போதும், எங்க வேணாலும் படுத்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அப்புறம் என்ன சொல்றோம்? 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டாதான். உண்மைதான். சில ஆட்கள்லாம் அந்த வெளிநாட்டுக்கு போயிட்டு வரவங்க பார்த்துருக்கிறீங்களா? நான் என்ன வச்சே சொல்லுவேன், இந்த வெளிநாட்டுக்கு போகும்போது நம்மால இதே சென்னையில, இதே தூசியில, இதே டஸ்ட்ல ரோரமா டீ கடையில இருந்து போண்டா பஜ்ஜி தின்னவன் தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஒரு மாசம், ஒரு வருஷம் இந்த அமெரிக்காவுக்கோ இல்ல யூகேக்கோ இல்ல இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கோ வேலைக்கு போயிட்டு அப்படி வந்தானா, இறங்கும் போது கேட்பான், என்ன ஒரே டஸ்டா இருக்கு, ஏன் இதுக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்க? அவனுக்கு அதை பார்த்த உடனே அப்படி அப்படி அந்த அதே போண்டாவை திருப்பி நம்ம கொடுத்தோம்னா ஒரே ஆயிலா இருக்குதே, இதுக்கு முன்னாடி அது என்னவா இருந்துச்சு? ஃபாயில்ல சுத்தி வேற மாதிரி இருந்துச்சா? அது போயிட்டு வந்த உடனே நமக்குள்ள என்ன வருது? அந்த மக்களோட பார்க்கும் போது நீ இந்த மக்கள் தான்ப்பா, அவங்க அந்த மக்கள், அவங்க வேற, அவன் பறந்து வளர்ந்தது வேற, நம்ம டெம்பரவரியா போயிட்டு வந்திருக்கிறோம். ஒரு ஒரு விதமான காரியம் வரும் நமக்குள்ளேயே, ஒரு என்ன இவங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்க. அத நம்ம சொல்லுவான், சொல்றது நான் கேட்டிருக்கிறேன். அப்படி அமெரிக்கால ஒரு 10 வருஷம் இருந்துட்டு வந்தோடனே இந்த பிளாக் பீப்புள்ஸ் சாரே மதுரை கருப்பு தான், அதுல என்ன மாற்று கருத்துலாம் இல்ல. அவர் அங்க போய் ஒரு 10 வருஷம் இருந்துட்டு வந்த உடனே நம்மளை பார்த்த உடனே எப்படி வருது? ஒரு ஏளனமா வருது, ஒரு ஒரு கொம்பு ஒண்ணு வருது. அதுவும் அமெரிக்காவிலேயே யூகேலயே சிட்டிசன் வாங்கிட்டு, கிரீன் கார்டு வாங்கிட்டு, அந்த யூகே பாஸ்போர்ட் வாங்கின உடனே நமக்கு நம்மளை பார்த்த உடனே திஸ் இந்தியன் சார் அப்படிம்பா. சார் நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் இந்தியன் தான் சார், நீங்க சிட்டிசன்ஷிப் எந்த நாட்டுக்கு போனாலும் இந்தியன் தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த பெருமை வரக்கூடாது, படிப்பு பெருமை வரக்கூடாது, சம்பள பெருமை வரக்கூடாது. அதை விட மோசமான பெருமை ஒண்ணு இருக்கு. சபைக்குள்ள உட்காந்துட்டு அந்த பிசாசு ஒண்ணு உட்கார்ந்து இருக்கோம், ஜாதி பெருமை உள்ள பிசாசு. இது உட்காந்துட்டு சொல்லும், நான் யார் தெரியுமா? அங்கெல்லாம் ஒண்ணும் உருப்படலன்னு தான் கர்த்தர் ரட்சித்து கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. உங்களை ஏன் ஆண்டவர் உள்ள கொண்டு வந்திருக்கிறாரு? எதுக்குமே நம்ம அங்க என்ன பண்ணல, லாய்க் படல. இன்னைக்கு வந்தோன்னு சவுலுக்கு ஆல்டர்னேட்டா யாரை கொண்டு வராரு? தாவீதை கொண்டு வராரு. ஒண்ணு மட்டும் மனசுல நல்லா வச்சுக்கணும், எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி, உனக்கு ஆல்டர்னேட்டுக்கு ஆண்டவர் பின்னாடி வச்சுக்கிட்டே இருக்கும். 6000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆதாம் காலத்துல இருந்து. மனுஷனை பார்த்து பார்த்து பார்த்து, அதான் சொல்லுவேன், ஆனானப்பட்ட அப்போஸ்தலனாகிய யூதாசுக்கே ஆல்டர்னேட் ரெடி பண்ணியிருந்தார் ஆண்டவர். யூதாசுக்கு பதிலா ஒரு பவுல் வரணும். நீ கொஞ்சம் ஏமாந்த உன் ஸ்தானத்துக்கு அடுத்த ஆள் ஆண்டவர் கொண்டாந்து. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய காலை பிடிச்சிட்டு தான் ஓடணும். என்னைக்காவது அப்படி வீட்டுல பால்கனில நின்னுகிட்டு, இல்ல என்னைக்காவது அப்படியே வேலை ஸ்தலத்துல அந்த மேனேஜர் போஸ்டிங்ல, சிஇஓ போஸ்டிங்ல நின்னுகிட்டு, இல்லைன்னா என்னைக்காவது அப்படியே ஒரு இடத்துல அப்படி உலாவிக்கிட்டு, நான் கட்டிய மகா பாபிலோன்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்க, பெருமை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த நிமிஷம் வசனம் சொல்லுது, வாயிலே அந்த வார்த்தை இருக்கும் பொழுதே பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி அவனை கீழே தள்ளி. We must be very careful. நான் சொல்லுவேன், பாவத்தில் விழுந்தவனை விட பெருமையில் விழுந்தவனுக்கு தான் மீட்பு குறைவு. பாவத்துல விழுந்தவனோட கர்த்தர் தூக்கிறாரு, பெருமையில விழுந்தவனுக்கு எதிர்த்து நிற்கிறாரு பைபிள்ல. பெருமை உள்ளவனுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். சவுலுடைய வீழ்ச்சி அங்கதான் இருந்துச்சு, பெருமை. அவனுக்குள்ள ஒரு பெருமை இருந்துச்சு, நான் எல்லாரை விட உயரம். நான் சொல்லுவேன், சவுல் ராஜாவான விதம் இருக்குல்ல, ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஆண்டவர் ஒருத்தனை ராஜாவாக்குனார்னா சாதாரணமா ஆக்கலைங்க. தாவீதை ஏன் ராஜாவாக்குனார்? 2வது போகும். முதல்ல ஏன் சவுல ராஜாவாக்குனார்? சவுலுகிட்ட 2 முக்கியமான விஷயம் இருந்துச்சு. ஒன்று வாசிங்க, 1 சாமுவேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று, ஆகையால்
கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரர்கள் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். முதலாவதாக சவுலுக்கு இருந்ததான மிக முக்கியமான குணாதிசயம் என்ன தெரியுமா? அவன் தகப்பனுடைய வார்த்தைக்கு ரொம்ப கீழ்ப்படுகிறான். தகப்பனுடைய வார்த்தைக்கு ரொம்ப கீழ்ப்படுகிறான். அப்பா ஒரு வார்த்தையை சொன்னா வேலைக்காரனை கூட்டிட்டு ஊர் ஊரா போவான். நீங்க அந்த ஒரு கழுதையை தேடி அவன் எத்தனை ஊர் போனான்னு அப்படியே அந்த அதிகாரத்தை படிச்சு பாருங்க. பல ஊர்களுக்கு போவான்னு இருக்கும். மலைகளை தாண்டி போவோம். அந்த மலையை தாண்டி இந்த ஊரை ஒரு கழுதையை தேடி போவோம். அந்த கழுதைகளை தேடி அவன் சவுலுகிட்ட இருந்த ஒரு ரொம்ப நல்ல குணாதிசயம் ஒன்று கீழ்ப்படிதல். தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். சவுலுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா? கீழ்ப்படியம். ஒரு காலத்துல சவுலுக்கு தன் மாம்சத்தின்படி தகப்பனுக்கு இருந்த கீழ்ப்படுதலை பார்த்துதான் கர்த்தர் அவனை என்னவாக்கினாரு? ராஜாவாக்கினாரு. ஒரு உலக பிரகாரமான தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தே நீ இவ்வளவு பெரிய காரியத்தை செய்வாயானால் பரம தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நீ எப்பேற்பட்ட காரியத்தை செய்வாய்னு தான் கர்த்தர் அவனை கொண்டு உட்கார வச்சார். ஆனா சவுலுடைய வீழ்ச்சி என்ன தெரியுமா? சாமுவேல் அவங்கிட்ட சொன்ன குற்றம் என்ன தெரியுமா? வாசிங்க 1 சாமுவேல் 13:13 வாசி. 1 சாமுவேல் 13:13. சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் போனீர். அதுதான் அவனுடைய வீழ்ச்சி. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் என்ன பண்ணா? கைக்கொள்ளாமல் போனான், கீழ்ப்படியாமல் போனான். தேவன் கிட்ட எதிர்பார்க்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். ஆதாம் காலத்துல இருந்து கர்த்தர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், கீழ்ப்படிதல். எப்ப கீழ்ப்படிதல் இல்லையோ அன்னைக்கு உன் வீழ்ச்சி வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆரம்பத்துல ஆண்டவருக்கு நம்ம எப்படி கீழ்ப்படிச்சோம்? இந்த ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாயின்னு இருக்குல்ல, அன்பினுடைய வெளிப்பாடு தான் கீழ்ப்படிதல். நீங்க ஒருத்தரை நேசிக்கிறீங்கன்னா அவன் சொல்றதை செய்வீங்க, அவனுக்காக நீங்க எதை வேணாலும் செய்வீங்க. அந்த அன்பினுடைய வெளிப்பாடு எது? அன்பு உள்ளத்துல இருக்கு. வெளிப்பாடு எது? அவனுக்கு செய்யறது விஷயம், கிரியை. அதான். அப்ப சவுலுடைய மிக முக்கியமான விஷயம் என்ன? கீழ்ப்படிதல். நம்ம ஆரம்பத்துல தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கீழ்ப்படிதல். ஆனா அப்படியே கொஞ்சம் உயர்வுக்கு வந்த உடனே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வை கட்டளையிட்ட உடனே, அது வேலையிலையோ உயர்விலையோ வாழ்க்கையிலையோ ஊழியத்திலையோ ஒரு உயர்வை கட்டளையிட்ட உடனே தேவன் உணர்த்தும் போது அந்த கீழ்ப்படிதல் வராது. ஏன் தெரியுமா கீழ்ப்படிதல் வராது? இப்போ அந்த நீங்க ஒரு போஸ்டிங்ல உட்கார்ந்து இருக்கிறீங்களா, அந்த போஸ்டிங் உங்களை கீழ்ப்படிய விடாது. ஏன்னு சொன்னா, நீங்க கீழே உட்கார்ந்து இருக்கும் போது பல விஷயத்துக்கு கீழ்ப்படிய முடியும். மேல உட்கார்ந்து இருக்கும் போது நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா கீழே இருக்கிறவங்கள உங்களை வேற மாதிரி பார்ப்பான். நான் உங்களுக்கு உதாரணத்துல சொல்றேன் பாருங்க. தாவீது ஆடு மேய்க்கும் போது தேவனுக்கு முன்பாக எப்படி ஆடினானோ அதே ஆட்டம் எங்க இருந்துச்சு? ராஜாவான போதும் இருந்துச்சு. அப்ப அவன் இருதயத்துக்குள்ள என்ன இல்ல? மாற்றம் இல்ல. தேவன் மேல இருந்த அன்புல எந்த விதமான மாற்றம் அவனுக்கு இல்லவே இல்லை. அங்க எப்படி இருந்தாலும் இங்கேயும் அப்படியே தான் இருக்கிறான். அப்ப என்ன ஆகும்? அங்க ஒருவேளை ஆண்டவர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, ஊழியத்தின் ஆரம்ப பாதையில ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் போடு, உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? 3 நாள் ஃபாஸ்டிங். 21 நாள் ஃபாஸ்டிங் போடு, உடனே என்ன பண்ணுவோம்? ஃபாஸ்டிங். இதுவே ஊழிய வளர்ந்து பிஸி ஆயிடுச்சு. இப்ப கர்த்தர் சொல்றாரு, ஒரு 21 நாள் ஃபாஸ்டிங் போடு. பிஸி மினிஸ்ட்ரி, ஜெபம் பண்றதுக்கு நேரம் இல்லை, பைபிள் வாசிக்க கூட நேரம் இல்லை. இப்போ அதுக்கு ஒருத்தர் சொன்னார், ரொம்ப நல்லா இருந்துச்சு, பைபிள் வாசிக்க கூட நேரம் இல்லைன்னா பாருங்களேன். நான் நினைச்சேன் கதை முடிஞ்சு, கதை முடிஞ்சு. ஏன் நீங்க சொல்லி பாருங்க, சாப்பிட கூட நேரம் இல்லைன்ட்டு தொடர்ந்து ஒரு 10 நாள் சாப்பிடாம இருங்க, என்ன ஆவீங்க? கதை முடிஞ்சு, சரீரம் முடிஞ்சிச்சு, வீக் ஆயிடும். அதே மாதிரிதான் நீ ஜெபம் பண்ணவும் நேரம் இல்லை, பைபிள் வாசிக்கவும் நேரம் இல்லைன்னு சொல்லி ஆவியானவர் உணர்த்துவார். அந்த உணர்த்துதலுக்கு ஒரு கீழ்ப்படிதல் வராது. சில நேரத்துல நம்ம வேலையில பிஸியா இருக்கும், தேவன் சொல்வாரு போய் ஜெபம் பண்ணுவார். அதான் நான் சொல்வேன், எலியா கிட்ட இருந்த அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா? அவ்வளோ ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ராஜாவே பார்த்து பயப்படுறாரு. எலியா என்ன செய்யணும்? நியாயமா? அவ்வளோ அவருக்கு ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸ் இருக்கிறாங்க, அவர்கிட்ட நிறைய சீஷர் இருக்கிறாங்க. அந்த நேரத்துல பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, போய் கேரித் ஆற்றங்கரையில என்ன செய்ய? தங்கிரு. அங்க போய் கொஞ்ச நாள் தங்கிரு. நம்ம போக முடியுமா இன்னைக்கு? ஆண்டவர் சொன்னா இன்னைக்கு கீழ்ப்படிய முடியுமா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சில காரியம் சொல்றாரு, இங்க போய் தங்கிரு, அங்க போய் தங்கிரு, ஒரு 3 நாள் ஜெபம் பண்ணு, அந்த காரியத்தை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஏன் முடியாது? நான் இன்னைக்கு வேற ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறேன். ஏன்னா இப்ப நான் வளர்ந்துட்டேன். என்னை நம்பி
சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, என்னை நம்பி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, குடும்பம் இருக்குது, என்னை நம்பி வேலை இருக்குது, எனக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்க, இதெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி போக முடியும்? அதுதான் கீழ்ப்படியாமை. எவ்வளவு உயரத்துக்கு போய் நீ எவ்வளவு கமிட்மெண்ட்ல இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை என்று ஒரு வரும்போது இது அத்தனையும் தூக்கி போட்டு விட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுக்கு பாருங்க, அந்த கீழ்ப்படுதலை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவை விட பிஸியா நம்ம மினிஸ்ட்ரி பண்ணிடுவோமா? இயேசு கிறிஸ்துவோட பிஸியா மினிஸ்ட்ரி பண்ணிடுவோமா? இயேசு கிறிஸ்துக்கு ஒரு 3.5 வருஷம் தான் டைம். உலகத்தையே ரட்சிக்கணும், டோட்டல் உலகத்தை ரட்சிக்கணும். 3.5 வருஷத்துக்குள்ள எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அவர் பேஸ்மெண்ட் போட்டு போனோம். ஆனா பிதா காலங்காத்தால எழுந்திரிச்சு வந்து என் சமூகத்துல உட்காருன்னா இயேசு போய் உட்கார்ந்து இருக்கு. அதிகாலையில் கற்றுக்கொள்ளுகிறவனை போல என்ன செஞ்சாரா? போய் உட்கார்ந்து இருந்தாராம். இல்ல ஆண்டவரே, அல்ல ஒரு 5 மணிக்கே போனா இன்னும் கொஞ்சம் பேரை சந்திக்கலாம், நான் இன்னும் ஒரு 2 வருஷம் தான் இருக்கு, இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு, இன்னும் 6 மாசத்துல மினிஸ்ட்ரி முடிய போது, இன்னும் கொஞ்சம் பிஸியா செய்யணும், அப்படி செய்யணும் நீங்க முடிவெடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? பிதாக்கு கீழ்ப்படியாமல் போகும். அதான் இயேசு சொல்றாரு, பிதாவின் சித்தத்தை செய்வதே என் போஜனம். எனக்கு மினிஸ்ட்ரி முக்கியம் இல்ல, என் வேலை முக்கியம் இல்ல, என் குடும்பம் முக்கியம் இல்ல, எனக்கு நீ கொடுக்கப்பட்டதான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் முக்கியம் இல்ல, என்னை சுத்தி நடக்கிற எதுவும் முக்கியம் இல்ல, என் பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு ரொம்ப முக்கியம். சவுலுடைய வீழ்ச்சி அங்கதான் இருந்துச்சு. சாமுவேல் சொல்றாரு, நீ கீழ்ப்படி, தேவனுடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் நீ எத்தனை பேருடைய வீழ்ச்சி இருக்கு தெரியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம சில நேரத்துல ரொம்ப சாதாரணமா நினைப்போம். ஆண்டவர் சொல்வாரு, போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து யாராவது வந்து உங்களை கூப்பிடுவாங்க, கொஞ்சம் இங்க வரீங்களா, உங்களை கொஞ்சம் கிட்ட பேசணும், உங்ககிட்ட கொஞ்சம் பார்க்கணும், உங்ககிட்ட ஒரு ஆலோசனை கேட்கணும் அப்படின்னு உடனே இப்ப ஜெபமா ஆலோசனை. அந்த நேரத்துல பிசா சொல்லுவான், ஆத்துமா அழியுது, உடனே நீ அங்க போ. எது முக்கியம்? நீங்க தேவ சமூகத்துல உட்காருங்க, அந்த ஆத்மாவை கர்த்தர் காப்பாற்றி கொள்வார். நீங்க போயிட்டு அந்த ஆத்மாவை காப்பாற்றணுன்ற அவசியமே கிடையாது. ஒருவேளை கர்த்தர் சொல்லி போனீங்கன்னா அந்த ஆத்மாவை காப்பாற்றுவீங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கீழ்ப்படியா, ஆதியில இருந்த கீழ்ப்படிதல் இப்ப இருக்கா? கொஞ்சம் ஆராய்ந்து